ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் நம்பி வாங்கி ஏமாந்த ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ அந்த ப்ராடக்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட நான் எங்க பார்த்தேன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். பாக்குறப்போ ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு, லைஃப் லாங் நல்லா உழைக்கும்னு தோணுச்சு. பட் உண்மை என்னன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்வர்த்தி. இந்த ப்ராடக்ட பை பண்றதுக்கு முன்னாடி இதோட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன், உன் காலை நான் தரையிலேயே படவிட மாட்டேன், நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, நான் உன்னை குழந்தை போல பாத்துப்பேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரிவ்யூ. பட் ஒன்ஸ் இத அபிஷியலி பை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இட்ஸ் டோட்டலி ஃபேக். நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் யோசிச்சேன், பேசாம இந்த ப்ராடக்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் இத மேனுஃபேக்சர் பண்ணவங்க கிட்டயே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மேனுஃபேக்சர் பண்ணவங்க, அதான் இவங்க அம்மாவுக்கு நான் கூப்பிட்டு கேக்குறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ப்ராடக்டோட வாரண்டி பீரியட் முடிஞ்சது, சோ இதுக்கு மேல எங்களால இது ரிட்டர்ன் பண்ணிக்க முடியாது, நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு நான் கொடுத்த அமௌண்டாவது ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, அதெல்லாம் எங்களால முடியாது, வேணா அந்த ப்ராடக்ட நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு இந்த ப்ராடக்ட அப்படி தூக்கி போட மனசு வரல. இந்த ப்ராடக்ட என்கிட்ட வச்சுக்கவும் முடியல, இத தூக்கி போடவும் முடியல, அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் என் வாழ்க்கைய. இன்னொன்னு அப்கமிங் கேர்ள்ஸ்க்கு நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நாட் ஒன்லி இன்ஸ்டாகிராம், சம்டைம்ஸ் உங்க வீட்ல சஜஸ்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம், நம்ம ஸ்கூல் லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல, அப்புறம் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல இந்த ப்ராடக்ட் நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது லைஃப் லாங் உழைக்கும், நம்ம நல்லா பாத்துக்கும், அப்படி இப்படின்னு நினைச்சு நம்பி அந்த ப்ராடக்ட நம்ம வாங்கிடுறோம். ஆனா அதை பை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட உண்மையான சுயரூபம் நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. சோ ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட அபிஷியலி பை பண்றதுக்கு முன்னாடி அத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க.